இது இன்றைக்கி வந்து விடுதலை படம் 2வது பாகம் போய் பார்த்தேன் தேட்டரில். ரிவ்யூவில் வந்து சில சுமாராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஒரே குழப்பமாக இருந்து, நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா ஒரு படம் நல்லா இல்லைன்னா பாதியில் எந்திரிச்சு வந்துடுவேன். ஆரம்பத்திலே பார்ப்பேன், ஒரு 10 நிமிஷம் படம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்திரிச்சு வந்துடுவேன். இப்படி தான் நான் எனக்கு அதனாலே நான் வந்து ஒரு படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் தேட்டருக்கு போவேன். அப்படி இருக்கும்போது சரி இந்த படத்தை போய் நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் பார்ட்டு நான் தேட்டரில் போய் தான் பார்த்தேன். சரி செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ஏதோ போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு படம். நான் முழுசாக இருந்து பார்த்துருக்கேன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ நல்லாவே இருந்திருக்கு. நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் ரிவ்யூவே கொடுப்பேன். நல்லா இல்லை படம் ரிவ்யூ கொடுக்குறது என்னுடைய வேலை கிடையாது. படம் நல்லா இருந்தால் நான் ரிவ்யூ கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு, பெருசாக டீட்டெயிலாக விளக்கமாக சொல்ல தெரியலனா கூட கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுனாவது எனக்கு எதாவது சொல்ல முடிஞ்சதாக நான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. அதாவது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை விட இது வரைக்கும் எந்த படமும் வந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விடுதலை 1 இருக்கட்டும், விடுதலை பார்ட் 2 இருக்கட்டும். விடுதலை 1 கூட அது வழக்கமான ஒரு தமிழ் சினிமாவிலேருந்து அது முற்றிலும் விலகி நிற்கலை. விடுதலை 1 கூட கொஞ்சம் விலகினா கூட இந்த விடுதலை 2 வந்து சொன்ன விஷயத்தை பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா சொல்லாத ஒரு கதையாக இருக்குது. ஆனால் நடந்தது தான். ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம புத்தகங்களில் படிச்சிருப்போம், வாழ்க்கையில் நம்ம கேள்விப்பட்டது எல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடக்கிறது விஷயந்தான். ஆனால் இது வந்து ஒரு திரைப்படத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு கதைக்களம் அமைச்சது வந்து நம்ம இப்போ தான் விடுதலை 1 இருக்கட்டும், அடுத்து விடுதலை 2. இது வந்து தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கதைக்களம். அந்த வகையில் நல்ல ஒரு கடின உழைப்பு. வெற்றிமாறன் வந்து சொல்கிற கதையை எப்படி தத்துரூபமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ கடினமாக உழைச்சிருக்கிறார். அது தெரியுது இதில். முதல் பாகத்தில் வந்து சூரிய தான் பெரிய கதாநாயகனாக காமிப்பாங்க, அவர் தான் பெரிய. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியை ரொம்ப முன்னிட்டு காட்டுவோம். ஆனால் வந்து கடைசியில் முடிக்கும்போது அந்த சூரிக்கான அந்த கதாபாத்திரத்துக்கான முக்கியத்துவத்தை காட்டுறாங்க. படத்தில் பார்த்திங்கன்னா விடுதலை 1 பார்த்திங்கன்னா சூரிய கதாபாத்திரம் தான் பிரதானமாக இருக்கும். இந்த 2வது பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா சூரியை வந்து பிரதானமாக காட்டாமல் விஜய் சேதுபதியை பிரதானமாக காட்டி கடைசியில் வந்து சூரிக்கான முக்கியத்துவத்தை காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கவிதை மாதிரி இருக்கும். ஒரு படம் வந்து அழகான ஒரு முடிவு. அது அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு திரைப்படத்துக்குள்ளே அந்த படத்துக்குள்ளே ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் பார்ட்டாக இருக்கணும், அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அதோட முடிவு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு அற்புதமான முடிவாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி, ஏன்னா கதையை பற்றி நான் எதுவுமே சொல்லக்கூடாது. ஒரு ரிவ்யூ சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கும் கூட இதுதான் படம், இந்த மாதிரி சம்பவம், இதுதான் திரைக்கதைன்னு ஒரு ரிவ்யூ சொல்லவே கூடாது. அது வந்து ஒரு அநாகரிகம், நேர்மையற்ற ஒரு செயல். அதனால தான் நான் வந்து மேம்போக்காக சொல்கிறேன். எந்த வகையிலையும் நம்ம க்ளூ கொடுத்துடவே கூடாது. இதுதான் கதைன்னு தெரிஞ்சு போச்சுனாலே படம் பார்க்குறதுல சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் வந்து நான் அப்படி சொல்கிறேன். எனக்கு ரிவ்யூ பார்க்குறதே கூட பிடிக்காது. சிலர் இந்த மாதிரி ஏதாவது படத்தில் ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் க்ளூ கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதான் திரைக்கதைன்னு சொன்னாலே எனக்கு அவங்க மேலே ரொம்ப கோவம் வரும். அந்த மாதிரி ரிவ்யூ பார்க்கவே மாட்டேன். இந்த மாதிரி ரிவ்யூ கேட்டுட்டு வந்து நீங்கள் சினிமா பார்க்காதீங்க. ஒரு டேரக்டரோட முந்தின படம் எப்படி இருக்குது, ஒரு மேம்போக்காக தான் பார்க்கணும். ரிவ்யூ அந்தளவுக்கு டீப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டாங்கனால அப்புறம் அந்த படத்தை பார்க்குறதுல உங்களுக்கு இது எதிர்பார்ப்பே இல்லாமல் போயிடும், ஒரு இன்பமே இல்லாமல் போயிடும். அதனால் முன்கூட்டி ரிவ்யூ கேட்குறது அதெல்லாம் இல்லாமல் ரிவ்யூ பார்க்குறீங்களோ இல்லையோ, அல்லது ஓட விட்டு கடைசியில் பார்க்கணும். கடைசியில் அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கணும். எந்தவித குழுவும் ஒரு படத்தை பற்றி எந்தவித குழுவும் உங்கள் மனசில் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இதுதான் கதை, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு யாராவது ஒரு ரிவ்யூவில் சொல்லிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு எதிர்பார்ப்பே போயிடும். அப்படி தான் வந்து ஒரு ரிவ்யூவை நீங்கள் பார்க்கணும். பார்க்குறதா இருந்தால் ரிவ்யூ பார்த்துட்டு வந்து படம் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா ரிவ்யூவை கூட ரொம்ப கவனமாக பார்க்கணும். ரிவ்யூ சொல்கிறதுலேயும் நேர்மை இருக்குது. இந்த மாதிரி கதையை சொல்லவே கூடாது. கதையை கொஞ்சம் கூட குழு கொடுக்காமல் ஒரு ரிவ்யூ சொல்லணும். நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லியா, நல்லா இல்லைன்னு சொல்லி, ஆனால் குழு கொடுத்துடாத. இதுதான் கதைங்கிற மாதிரி நீ ஏதாவது சொல்லிடக்கூடாது. உனக்கு சொல்ல தெரிலங்கிறக்காக ஏதாவது சொல்லணுமேங்கிறக்காக அந்த படத்தில் உள்ள கதையை எடுத்து நீ சொல்லிடாத. அது வந்து தப்பு. அந்த மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரையில் ரொம்ப அருமையான படம். அந்த காலத்துக்கு கூட்டு போயிருக்கிறார் நம்மளை. அந்த கலர் பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, கேமராமேனோட ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. கடந்த காலத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது அதே நேரத்தில் ஒரு புரட்சிக்கான நிறம் இதில் இருக்குது. கடந்த காலத்தில் கூட்டு போகிறது மட்டும் கிடையாது, அதில் வந்து ஒரு புரட்சிக்கான நிறம் இருக்குது அந்த அந்த காட்சிகளில். அதை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் வந்து விஜய் சேதுபதியோட கெட்டப்பு, அப்புறம் எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு வன்முறை வந்து எந்த அளவுக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. முதல் பாதியில் வந்து எனக்கு சில அதிருப்திகள் இருந்தது. அது 2வது பாதியில் தான் வந்து சரியாகுது.
முதல் பாதியில் வந்து எனக்கு ஒரு சில வன்முறை சம்பவங்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ரெண்டாவது பாதியில் பார்த்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி தப்பு இல்லை. அப்போது அவங்க அதுக்கு தான் நம்ம இப்போ முதல்ல தப்பாக நினச்சோம், கடைசியில் பார்த்தா ரெண்டாவது இந்த மாதிரியே தான், அதனால தான் இது நடந்திருக்கு அப்படின்ட்டு புரிகிற மாதிரி ஒரு அற்புதமாக ஒரு ஒரு நாவல் புத்தகம் படித்தா எப்படி இருக்கும், ஒரு கதை படித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது இந்த இந்த விடுதலை பாகம் 2ங்கிறது. ரொம்ப அற்புதமான படம், கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரியான இப்படி தான் ஒரு படம் இருக்கணும் அப்படிங்கிறது, எதையாவது நம்ம கற்றுக்கணும், எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த காலத்து மக்கள், அந்த காலத்தில் எந்த காலம்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்களுடைய போராட்டம். ஏன்னா இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்ட பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பசுமையான இடங்களாக இருக்குது. பசுமையான இடம் இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே தொழில் சிறப்பாக நடக்கும். தொழில் இருக்கும்போது அங்கே முதலாளிகள் குவிஞ்சிருவாங்க. முதலாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே தொழிலாளர்களை மக்களை என்ன பண்ண அடிமைப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அங்கே முதலாளிகள் வந்துடுவானுங்க. இதுவே வறண்ட பகுதியை பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா, தமிழ்நாட்டில் வறண்ட பகுதி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, அங்கெல்லாம் முதலாளிகள் வரமாட்டான். ஏன்னா அங்கே தண்ணி வசதியே இருக்குது. திருநெல்வேலி தாண்டி பார்த்திங்கன்னா இந்த கூடங்குளம் பக்கம், ராதாபுரம், சவுந்தரபாண்டியபுரம், அந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதி. நான் அந்த பகுதியில் பிறந்தேன். எனக்கு அங்கே முதலாளி தொழிலாளி பிரச்சனைலாம் தெரியாது. அங்கெல்லாம் 7 வருஷம் மழை இல்லை. சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா அங்கே தொழிலே நடக்காது. வேலை இல்லாமல் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த படம் காட்சிப்படுத்தப்பட்ட இடம் இருக்குது பார்த்திங்களா, இது ரொம்ப பசுமையான பகுதி. பசுமையான பகுதிங்கும்போது அங்கே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாத காலகட்டம் அது. அப்போ முதலாளிகள் என்ன நினைப்பான், இந்த தொழிலாளி ஏமாற்றணும்னு தான் நினைப்பான். அப்போ ஏமாற்றணும்னு நினைக்கும்போது அதற்கு எதிராக இந்த மாதிரியான போராளி குழுக்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. மக்களுக்கு அந்த நியாயமான சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும், ஏமாற்றப்படக்கூடாது, வேலை நேரம், இப்படி அவருடைய உரிமைகள் மீட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்று அதற்கான போராளி குழுக்கள் அங்கே இயல்பாகவே வருவாங்க. இதே ஒரு போராளி குழு வந்து நான் வாழ்ந்த பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் வட்டம், அந்த வள்ளியூர் பக்கம், அதாவது கன்னியாகுமரிக்கு நின்று கூடங்குளம் பக்கம், அதெல்லாம் வறண்ட பகுதி. அங்கெல்லாம் இந்த மாதிரி போராளி குழுக்கள்லாம் வரமாட்டாங்க, தோன்ற மாட்டாங்க. ஏன்னா அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது. வேலை இருந்த முதலாளிகள் யாரும் அங்கே வரமாட்டாங்க, தண்ணீர் வசதியே கிடையாது. அப்போ எனக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, இது எனக்கு வந்து எதனால் இந்த மாதிரியான இந்த மாதிரியெல்லாம் தமிழ்நாட்டில் அப்போ இருந்திருக்கு, அப்போ என்னென்ன சூழ்நிலையில் இந்த மாதிரியான போராளி குழுக்கள் உருவாகியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. அவங்க பசுமையாக இருக்காங்க, வேலைவாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்குது, படிக்காத மக்களை பயன்படுத்தி நிறைய முதலாளிகள் பணம் சம்பாதிப்பதற்காக முயற்சி பண்ணும்போது அதற்கு எதிராக அந்த ஏமாற்றப்படுகிற தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராளி குழுக்கள் உருவாகுறாங்க. அப்போ அதற்கான நியாயம் தெரியுது. இந்த மாதிரி ஒரு வரலாற்றை பார்க்க முடியுது, ஒரு கற்றுக்க முடியுது, ஒரு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மசாலாத்தனமான ரசிகர்கள் இதில் வந்து ஆபாசம் இருக்கான்னா அப்படி ஒன்றும் ஆபாசம்லாம் இல்லை. ஏன் இது சர்டிஃபிகேட், அப்போ நிறைய காட்சிகளை கட் பண்ணிட்டேன்னு வேறு சொல்கிறாங்க. நிறைய காட்சிகளை நம்ம காட்டலை, ஒருவேளை அது மாதிரி. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரி சம்பவங்களை ப்ளர் பண்ணி காட்டுறாங்க. ஏன் அப்படி காட்டுறாங்க? ஏன் இதுக்கு முன்னாடி படங்களில் நம்ம ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்கலையா? தாராளமாக பார்த்துருக்கோம், இதோட அதிகமாக பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த படத்தோட ஒரு வேகத்தை குறைக்குது. அந்த உண்மைத்தன்மை, இந்த படத்தின் ஒரு அழுத்தமான ஒரு பதிப்பை வந்து தடை பண்ணுது. அவங்க காட்ட நினைக்கிறத அப்படியே காட்டிட்டு போங்க. எதுக்காக எங்கள் கண்ணிலேருந்து நீங்கள் அதை மறைக்கிறீங்க? உங்களை விட எங்களுக்கு என்ன அந்த பக்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த காயங்கள், ரத்தத்தெல்லாம் ஏன் எங்கள் கண்ணில் மறைக்கிறீங்க? இப்போ ரோட்டில் ஒருத்தர் காயம்பட்டு கிடக்கிறார், நாங்கள் போய் உதவி பண்ண மாட்டோமா? அவர் காயம்பட்டுருக்காருன்னா கண்ணை நாங்கள் மூடிக்குமா என்ன? அப்போ காயங்களை எங்கள் கண்ணிலேருந்து நீங்கள் ஏன் மறைக்க? காயத்தையே நாங்கள் பார்க்கக்கூடாதா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ரோட்டில் கூப்பிட்டு போகிறீங்க, அப்போ வந்து யாரோ ஒருத்தர் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு, அப்போ உங்கள் பிள்ளைகளோட கண்களை நீங்கள் மூடிடுவீங்களா? மூட மாட்டீங்க தானே, உதவி பண்ணுவீங்க தானே, உதவி பண்ணணும் தானே, காயத்தை பார்த்து உதவி பண்ணணும். ஒரு மருத்துவர் அதானே பண்ணுறாரு. ஒரு மருத்துவர் எப்பேற்பட்ட காயத்தையும் பார்த்து அந்த நோயாளிக்கு விபத்தில் பாதிக்கப்பட்டு வராங்க, உடம்பு சிதைவிட்டு கைகால் துண்டிக்கப்பட்டு, அப்போ அந்த மருத்துவர் சிகிச்சை செய்கிறார்ல. அப்போது அந்த மாதிரி காட்சிகளை ஏன் நீங்கள் எங்கள் கண்ணிலேருந்து மறைக்கிறீங்க? ஒரு படைப்பாளி அதை மக்கள்கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறார்ல, அதுக்கு ஏன் நீங்கள் தடை போடுறீங்க? அவரை விட நீங்கள் பெரிய அறிவாளியாக என்ன? அவருக்கு இல்லாத பொறுப்புணர்ச்சி அவங்களுக்கு இருந்துற போகுது. அதனால் இதெல்லாம் வந்து அந்த படத்தின் ஒரு அழுத்தமான பதிப்பை பார்வையாளர் கண்களிலிருந்து மறைக்கிற ஒரு முயற்சியாக இருக்குது. அதனால் இந்த படம் பொறுத்தளவில் அவ்வளோ அற்புதமான படம். அதனால் தமிழ் திரையுலகம் வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பக்கம், ஒரு கதைக்களம் இந்த படம் சொல்லப்போனால். இந்த ரிவ்யூ கேட்டு ஏமாந்துடாதீங்க. ரிவ்யூக்காரங்க பெரிய புத்திசாலித்தன மாதிரி சொல்லுவாங்க, அவங்க உண்மையிலே ரிவ்யூ பண்ணவே தெரியாது.
சும்மா நானும் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ரெகுலராக போட்டு அவங்கள நம்பி நான் வந்து ஏற்கனவே 2-3 படம் நான் வந்து தேட்டரில் போய் பார்க்காம கடைசியில் பார்த்தா டிவியில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதனால தான் வந்து இந்த ரிவ்யூ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கூட ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்புறம் வந்து இது ஏன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கேள்வியெல்லாம் கடைசியில் பார்த்தா படத்தை பார்த்தா அது வேறு மாதிரி இருக்குது. அப்போது இந்த ரிவ்யூ பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க ஏதோ அவங்களுக்கு எதாவது பணம் கொடுத்து இந்த மாதிரி தவறுதலாக ரிவ்யூ சொல்லுங்கள், 2 லட்சம் 10 லட்சம் கொடுத்து தவறுதலாக ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது காழ்ப்புணர்ச்சி நம்ம இல்லை வித்தியாசமாக சொல்லணும், இல்லை அவங்களுக்கே கூட அந்த அளவுக்கு தான் ஒரு புரிதல் இருக்குது, ஒரு படத்தை பற்றின புரிதல் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அந்த மாதிரி நான் என்ன பொறுத்தவரை படம் நல்லா இருந்தால் தான் நான் அந்த படத்தில் நான் டிக்கெட் கொடுத்து காசு பண்ணேன். எனக்கு பிடிக்கலன்னா 10 நிமிஷம் ஆனாலும் 20 நிமிஷம் ஆனாலும் நான் எந்திரிச்சு வந்துடுவேன். 20 நிமிஷம் என்னை பார்ப்பேன். நான் எனக்கு பிடிக்கலையா 20 நிமிஷம் ஒரு பார்வையாளனை திருப்திப்படுத்த முடியல, உட்கார வைக்க முடியல, அதுக்கப்புறம் அங்கே என்னத்தை இருந்துற போகுது அப்படின்னு சொல்லி நான் எந்திரிச்சு வந்துடுவேன். அப்படி நான் நிறைய படம் அதனாலே தேட்டருக்கு போகிறக்கே நான் பயப்படுவேன். போகிறதுக்கு முன்னாடி நல்ல படமானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவேன். இந்த படம் நான் முழுசும் உட்காந்து பார்த்தேன். ரொம்ப அற்புதமான படம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். பெரிய ஆபாசம்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆபாசம் இப்போ நிறைய காட்சிகளை வந்து ஒருவேளை தணிக்கை செஞ்சு திரும்ப விட்டுருக்கோம். ஆபாசம் அப்படி எதுவுமே இல்லை. கண்டிப்பாக பார்க்கலாம். பெரிய வன்முறை காட்சியெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க, இது 16 வயசுக்கு உட்பட்டவங்க பார்க்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த அளவுக்கு சிறு குழந்தைகள் பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே வன்முறை இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சரி, சின்ன குழந்தைங்க வேண்டாம், ஒரு 18 வயசுக்கு மேலே கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்ல படம்.